மகாபாரதம் அத்தியாயம் 61 ஒத்துழையாமை. யுத்தம் துவங்குவதற்கு முதல் நாளன்று துரியோதனனுக்கு பீஷ்மர் தைரியம் சொல்லியவாறு இருந்தார். அவனுக்காக போர் புரியவிருக்கும் வீரர்களது திறமைகள், குணங்கள் ஆகியவற்றை எடுத்து கூறி அவனுக்கு ஊக்கமூட்டி வந்தார். அப்போது கர்ணனை பற்றிய பேச்சு வந்தது. அப்போது பீஷ்மர் துரியோதனனிடம், உனது அன்புக்கு உரியவனும் உனக்கு பாண்டவர்கள் மீது பகைமையை அளவுக்கு அதிகமாகவே வளர்த்து வருபவனும், தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருப்பதில் தனக்கு நிகர் தானே என்று இருப்பவனும், அகங்காரத்துக்கு வரம்பு தெரியாதவனுமான கர்ணனை நான் ஒரு பொருட்டு மதிப்பதே இல்லை. இவனை நான் அதிரதிர்கள் கணக்கில் சேர்க்கவும் மாட்டேன். பிறரை நிந்திக்கும் குணம் கொண்டவனே தவிர இவன் தன்னுடன் பிறந்த கவச குண்டலங்களை இழந்தமையால் இந்த போரில் உனக்கு அதிகமாக உதவும் சக்தியும் இல்லாதுள்ளான். பரசுராமரது சாபத்தால் ஆபத்து காலத்தில் இவன் நினைவிழந்து பரிதவிப்பான். அர்ஜுனனுடன் இவன் போரிடும்போது நிச்சயமாக உயிருடன் மீளவும் மாட்டான் என்று கூறினார். அவர் அருகே இருந்த துரோணரும் பீஷ்மரது கூற்றை ஆமோதிக்கும் விதமாக, ஆம், கர்ணன் மிகவும் கர்வம் கொண்டவன். விஷயங்களை கவனித்து செய்யாது அஜாக்கிரதையாக நிச்சயம் தோல்வியடைவான் என்றார். இருவரது கடும் சொற்களை கேட்ட கர்ணன் கடும் கோபம் கொண்டு கண்கள் சிவக்க பீஷ்மரை நோக்கி, பிதாமகரே, குற்றம் ஏதும் செய்யாத என்னை எப்போதுமே நீர் அவமதித்து வந்துள்ளீர். துருவசம், பொறாமை, சொல்லம்புகள் ஆகியவற்றால் தொடர்ந்து என்னை குத்தி காட்டி வருகிறீர். இவற்றையெல்லாம் நான் என் நண்பன் துரியோதனனுக்காக பொறுத்து கொண்டேன். போரில் நான் அவனுக்கு அதிகமாக உதவ மாட்டேன் என்று கூறினீர். எனது உறுதியான அபிப்பிராயத்தை நீர் இப்போது கேளும். நீர்தான் போரில் அவனுக்கு உதவ மாட்டீர். பொய்யுரைக்க வேண்டாம். உமக்கு கௌரவர் மீது சிறிதளவும் அன்பு கிடையாது. அவனுக்கு இது தெரியாது. துரியோதனன் என் மீது கொண்டிருக்கும் உயரிய நட்பை கெடுக்க பார்க்கிறீர். நண்பர்களுக்குள் அபிப்பிராய பேதத்தை உண்டாக்க என்னுடைய பராக்கிரமத்தை குறைத்து கூறியும் நிந்தித்தும் வருகிறீர். எவனுமே உம்மை போன்று இத்தகைய அக்கிரம செயல்களை செய்ய மாட்டான். சத்திரியர்களுக்கு வயதினால் மட்டும் கௌரவம் இல்லை, பலத்தாலும் மதிப்பும் உண்டு. அதனால் துரியோதனனுக்கும் எனக்கும் உள்ள நட்பை கெடுக்க முயல வேண்டாம் என்று கூறினான். மேலும் அவன் துரியோதனனை பார்த்து, என் வீர நண்பனே, நன்றாக யோசித்து உனது நன்மையை தேடிக்கொள். பீஷ்மரை நீ நம்பாதே. நமது போர் வீரர்களுக்குள் பேதம் உண்டாக்க இவர் முனைகிறார். இவர் என்னை பற்றி கூறியது உனது செயலுக்கு இடையூறினை விளைவிக்கும். மேலும் இவர் என்னுடைய உற்சாகத்தை அழித்திட பார்க்கிறார். இவரது வயதால் மூளை தளர்ந்துள்ளது. இவர் இறக்கும் வேலை வந்துவிட்டது. அகம்பாவம் இவருக்கும் அதிகம். உலகில் வேறு ஒருவரையுமே இவர் மதிப்பதில்லை. மூத்தோர்களது ஆலோசனையை கேட்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் சாஸ்திரப்படி முதுமைக்கும் ஒரு வரம்பு உண்டு. மீண்டும் இரண்டாம் பாலப்பருவம் அடைந்துள்ள இத்தகைய முதுமை எதற்குமே உதவப் போவதில்லை. மற்றவர் செய்யும் வீரச் செயல்களை கொண்டு இவர் புகழ் பெற முயலுவார். இவரது தலைமையில் நடக்கவிருக்கும் போரில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். பீஷ்மர் இறந்த பின்தான் ஆயுதத்தை நான் கையில் எடுப்பேன் என்று சிறந்து கூறினான். கர்ணன் பேச்சை கேட்ட பீஷ்மர் எழுந்து, சூதுபுத்திரனே, மிகவும் நெருக்கடியான நேரமாக இவ்வேளை இருப்பதால் உமது தகாத வார்த்தைகளை நான் பொறுத்து கொள்கிறேன். அதனால்தான் இப்போது நீ உயிருடன் இருக்கிறாய். துவேஷ யுக்தியுடைய உன்னை கௌரவர்கள் அடைந்துள்ளதால் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் உண்டானது என்று கூறி தன்னுள் எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டார். அப்போது துரியோதனன் எழுந்து பீஷ்மரிடம், இருவர் உதவியும் எனக்கு தேவையாக உள்ளது. நீங்கள் இருவருமே மாபெரும் வீரச் செயல்களை செய்யப் போகிறீர்கள். விடிந்தால் போர். அதனால் இப்போது நமக்குள் கலகம் வேண்டாம் என்று கூறினான். ஆயினும் கர்ணன் உறுதிப்பட பீஷ்மர் கௌரவ சேனாதிபதியாக இருக்கும் வரை ஆயுதம் எடுக்கப் போவதில்லை என்று கூறினான். துரியோதனனும் அவனது கூற்றை ஒப்புக்கொண்டான். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.